அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்காக போராடுகிறார், மக்களின் உரிமைகளுக்காக களத்தில் நிற்கிறார். ஆனால் அவர் முதலமைச்சர் பட்டியலே இல்லைன்னு இப்படி வெக்கமே இல்லாமல் ஒரு பொய்யான கருத்து கணிப்பை மக்கள் மத்தியில் திணிக்க பார்க்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? உண்மையாகவே இவங்க கருத்து கணிப்பு மக்கள்கிட்டலாம் கேட்கறது கிடையாது. இப்போ திமுகவா பணத்தை வாங்கிக்க வேண்டியது, அப்புறம் என்னப்பா புதிய கட்சியாப்பா விஜய் வந்திருக்காரா, நீங்கள் கொஞ்சம் பணத்தை கொடுங்க அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு கருத்து திணிப்பை தான் இந்த இடத்துல ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க மக்களை சந்திச்சு அடுத்த முதலமைச்சர் யார் வரணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க, ஏதாச்சும் ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுத்த காணொலியை இவர்கள் வெளியிடுவார்களா? எத்தனை பேர்கிட்ட இவர்கள் கேட்டாங்க ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் வரணும்னு, விஜய் தான் வரணும்னு எத்தனை பேர் பதில் அளிச்சிருக்காங்க? அந்த பதிலெல்லாம் இணைச்சு போடுங்க. ஏன்பா அதில் ஒருத்தர் கூட எங்கள் அண்ணன் சீமான் பேரை சொல்லலையாப்பா? கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை இந்த ஊடகங்களால் நடத்திட்டு இருக்காங்க. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டு எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காமல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்து நிற்கிறது. கிட்டத்தட்ட 8% வாக்கை நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் பெரிய கட்சி திமுகன்னு பேசுவாங்க, அதிமுகன்னு பேசுவாங்க, காங்கிரஸ் இந்திய அளவிலேயே மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ்னு பேசுவாங்க, பாஜக இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி பாஜகன்னு பேசுவாங்க. ஆனால் தேர்தல்னு வந்தால் பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, 10 கட்சியை எங்களோட கூட்டணிக்கு வாங்க, எங்களோட சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு அழைப்பாங்க. பெரிய கட்சின்னு பேசக்கூடிய திமுக கூட ஆளுகின்ற கட்சி தமிழ்நாட்டில், அந்த கட்சி கூட 10 கட்சியோட கூட்டணி வைத்து தான் தேர்தலை சந்திப்பாங்க. ஆனால் யாரோடும் சேராமல் தனித்து களமாடி எங்களுடைய வாக்கு சதவீதம் 8% என்பதை நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நிரூபிச்சிருக்குங்க. அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தலில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக போட்டி போட்டது. உங்களுக்கே தெரியும், முன்னாடியெல்லாம் ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா திமுகன்னு போடுவாங்க, வாக்கு எண்ணும்போது அதிமுகன்னு போடுவாங்க, பாஜகன்னு போடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த பட்டியலில் கூட வாக்கு எண்ணும்போது இந்த ஊடகத்தில் அந்த பட்டியலில் கூட நாம் தமிழர் கட்சி பெயரை போட மாட்டாங்க, உங்களுக்கு தெரியல. ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதை தவிர்க்க முடியல. ஏன்னா திமுக போட்டி போட்டது, அதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போட்டி போட்டது. நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 25,000 வாக்குகளை பெற்றிருந்தது. உங்களுக்கே தெரியும், இடைத்தேர்தல்னால் அது மக்களுக்கு திருவிழா தான். ஆளுகின்ற கட்சி குவார்ட்டர் கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க, பணத்தை வாரி இறைப்பாங்க. பணத்தை வாரி இறைத்த போது கூட நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 25,000 வாக்குகளை பெற்றிருந்தது. பல கட்சிகள் இடைத்தேர்தலில் போட்டி போடவே யோசித்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்க முடியல. ஊடகத்தில் நாம் தமிழர் கட்சி என்ற பெயரை பயன்படுத்தினாங்க. இன்று பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பை பார்க்கும்போது நமக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்ததுங்க. அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வருக்கான அந்த பந்தயத்தில் யார் முதன்மையாக இருக்காங்கன்றது தான் அந்த கருத்து கணிப்பு. கிட்டத்தட்ட 27% மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை விரும்பியிருக்காங்க. அதே போல் 18% மக்கள் விஜய் அவர்களை விரும்பியிருக்காங்க. அதே போல் 10% மக்கள் எடப்பாடி பழனிசாமியை விரும்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9% மக்கள் மட்டும்தான் அண்ணாமலையை விரும்பியிருக்காங்க அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க கருத்து கணிப்பில். இவர்களெல்லாம் முதலமைச்சர் பட்டியலில் இருக்காங்க, அடுத்த முதல்வர் யார் என்ற பட்டியலில். ஆனால் தனித்து போட்டியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பட்டியலே இல்லைங்க. இது கருத்து கணிப்பா இல்லை கருத்து திணிப்பாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. விஜய் இப்போ தான் புதுசாக அரசியல் களத்துக்குள்ளே வராரு, இப்போ தான் கட்சியே கட்டமைக்கிறாரு. மாவட்ட செயலாளர் போடுறாரு, தொகுதி செயலாளர்கள் அங்கங்கே போட்டுட்ருக்காரு. கட்சி கட்டமைப்பு பணிகளிலே இப்போ தான் விஜய் ஈடுபட்டிருக்காரு. ஆனால் விஜய் 18% மக்கள் விஜய் முதலமைச்சர் வரணும்னு விரும்புகிறாங்களாம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும்னு விரும்புகிறாங்களாம், அண்ணாமலை வரணும்னு விரும்புகிறாங்களாம், ஸ்டாலின் வரணும்னு விரும்புகிறாங்களாம். ஆனால் சீமான் வரணும்னு ஒருத்தர் கூடயா சொல்லலை? உங்கள் கருத்து கணிப்பில் ஒருத்தர் கூட பேசலையா? ஒருத்தர் கூட சொல்லலையா? கேட்டால் இதற்கு பேர் கருத்து கணிப்பு.
இது பேர் கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு. உண்மையாகவே விஜய் ரசிகர்களே இதை பார்த்து பரவாயில்லையே, நமக்கு இவ்வளவு ஒரு விளம்பரமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆளுகின்ற கட்சி திமுக மக்கள் மத்தியில் வெறுப்பை தான் சம்பாரித்து வச்சுருக்கு. திமுக தமிழக மக்களுக்கு செஞ்ச நன்மை என்ன? 4 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாரா? அப்படி இருந்தும் மக்கள் எப்படி ஸ்டாலின் அவர்களை விரும்புவாங்க? அடுத்த முதலமைச்சர் பட்டியலில் அவர் தான் முதல்ல இருக்காராம், முதன்மையாக இருக்காராம். இதை நாங்கள் நம்பணுமா? மக்களே எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்களா. கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு திணிப்பை தான் அவங்க ஏற்படுத்துகிறாங்க. சரி, இதெல்லாம் கூட்டும்போது கிட்டத்தட்ட 36% மக்கள் அதில் குறையிறாங்க. அந்த 36% மக்கள் யாருக்கு முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு வாக்கு செலுத்தியிருப்பாங்க, தேர்ந்தெடுத்திருப்பாங்க? அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு 27%னா, விஜய் அவர்களுக்கு 18னா, எடப்பாடி பழனிசாமிக்கு 10னா, அண்ணாமலைக்கு 9%. அப்போ மீதி 36% மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? அந்த யார் சொல்லுங்கள், அந்த யார்? அண்ணன் சீமான் தானே. அப்புறம் அவர் பேரை பயன்படுத்த உங்களுக்கு என்ன பயம், அச்சம்? எதற்கு இப்படி பயப்படுறீங்க? நீங்கள் எவ்வளவு புறக்கணித்தாலும் நாம் தமிழ் கட்சி அரசியல் தமிழ்நாட்டு களத்தில் எழுந்துட்டு தானே இருக்குது, வளர்ந்து தானே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பல இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சியில் தங்களை இணைத்து கொண்டு தானே இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்காக போராடுகிறார், மக்களின் உரிமைகளுக்காக களத்தில் நிற்கிறார். ஆனால் அவர் முதலமைச்சர் பட்டியலே இல்லைன்னு இப்படி வெக்கமே இல்லாமல் ஒரு பொய்யான கருத்து கணிப்பை மக்கள் மத்தியில் திணிக்க பார்க்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? சொல்லுங்கள், உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இது என்ன கருத்து கணிப்பு? உண்மையாகவே இவங்க கருத்து கணிப்பு மக்கள்கிட்டலாம் கேட்குறது கிடையாது. இப்போ திமுகவா பணத்தை வாங்கிக்க வேண்டியது, அப்புறம் என்னப்பா புதிய கட்சியாப்பா விஜய் வந்திருக்காரா, நீங்கள் கொஞ்சம் பணத்தை கொடுங்க அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு கருத்து திணிப்பை தான் இந்த இடத்துல ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை. இவங்க மக்களை சந்தித்து அடுத்த முதலமைச்சர் யார் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏதாச்சும் ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுத்த காணொலியை இவர்கள் வெளியிடுவார்களா? எத்தனை பேர்கிட்ட இவர்கள் கேட்டாங்க ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் வரணும்னு, விஜய் தான் வரணும்னு? எத்தனை பேர் பதில் அளிச்சிருக்காங்க? அந்த பதிலெல்லாம் இணைச்சி போடுங்க. ஏன்பா அதில் ஒருத்தர் கூட எங்கள் அண்ணன் சீமான் பேரை சொல்லலையாப்பா? கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை இந்த ஊடகங்களால் நடத்திட்டு இருக்காங்க. ஊடகத்துடைய வேலை இதெல்லாம் கிடையாதுங்க. இப்படி கருத்து திணிப்புன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஊடகங்களை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். முக்கியமாக முதலமைச்சர் அந்த பட்டியலில் அடுத்த முதல்வர் யார் என்ற பட்டியலில் அண்ணன் சீமான் அவர்களுடைய பெயரையே பயன்படுத்த அச்சப்படுறாங்க. பார்த்தீங்களா? இவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இனவிடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.